ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெர்ம் 3 சாப்டர் 2 இன்டிஜர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த நெசசிட்டி ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் டு நெகட்டிவ் நம்பர்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ். அப்புறம் செகண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு நோ தட் த கலெக்ஷன் ஆஃப் 0, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபார்ம் த ஹோல் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இதான் செகண்ட் அப்ஜெக்டிவ். அப்புறம் தேர்ட் அப்ஜெக்டிவ் என்னது? டு ரெப்ரசென்ட் இன்டிஜர்ஸ் அண்ட் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் எப்படி நம்ம இன்டிஜர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அதான் தேர்ட் அப்ஜெக்டிவ். அப்புறம் ஃபைனல் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு கம்பேர் அண்ட் அரேஞ்ச் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ கம்பேரிசன் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் லாஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இதான் ஃபோர் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் இன்டீஜர்ஸ் சாப்டர். ஸோ இன்ட்ரோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we have already learned about natural numbers, whole numbers and their properties which are dealt in the first term. Now we shall know about another set of numbers. Okay, இதான் whole numbers. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்னா இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 11, 12, 13 அப்படியே போயிட்டே இருக்கும். பேசிக்கா இது இந்த செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அதுல நீங்க ஜீரோவே இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹோல் நம்பர்ஸ். இது ஹோல் நம்பர்ஸ். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதான் டெஃபினிஷன். இது ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். நான் ஒரு ரீகேப் தான் கொடுக்குறேன். ஸோ இது ஹோல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஜீரோ இன்க்ளூட் பண்ணணும் பேசிக்கா. நேச்சுரல் நம்பர்ஸ் பிளஸ் ஜீரோனா ஹோல் நம்பர்ஸ். வெறும்னா 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருந்தா நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இன்ட்ரோ டு நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நம்பர் லைன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் போன ஸ்லைட்லேயே காமிச்சேன். ஸோ இது வந்து ஹோல் நம்பர் லைன். ஸோ 0, 1, 2, 3, 4 அப் டு 10 வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ்ல வரும். ஹோல் நம்பர்ஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஜீரோல இருந்து நம்ம அப்படியே ரைட் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு அப்புறம் 11 வரும். அப்புறம் 12 வரும். அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ கீப் கோயிங் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜீரோன்னு கேட்கறான். அதாவது இந்த டைரக்ஷன்ல போனா என்ன ஆகும்னு கேட்கறான். இந்த டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டே இருந்தா என்ன வரும்னா நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்பதான் புதுசா நம்ம ஒன்று படிக்க போறோம். நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி படிக்க போறோம். ஏன் நெகட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னு கொஞ்சம் நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்கு எப்படி யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகுன்றத நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். பட் இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜீரோல இருந்து லெஃப்ட் போயிட்டு இமீடியட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா -1 வரும். ஸோ ஜீரோல இருந்து இமீடியட் ரைட் பாத்தீங்கன்னா 1 வரும். அதே மாதிரி ஜீரோ வந்து இமீடியட் லெஃப்ட்னா -1, அப்படியே -2, -3, -4, -5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் ஜீரோ ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் விச் ஆர் லெஃப்ட் ஆஃப் ஜீரோன்னு சொல்லலாம், இல்ல லெஸ் தென் ஜீரோன்னு சொல்லலாம். விச் ஆர் லெஸ் தென் ஜீரோ ஆர் called as negative numbers. Which are less than 0 are called as negative numbers. Negative numbers. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லலாம், இல்ல லெஃப்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஜீரோன்னு சொல்லலாம், லெஃப்ட் சைட் ஆஃப் ஜீரோன்னு சொல்லலாம், இல்ல லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லலாம் நீங்க. ஸோ ரெண்டுமே பெர்ஃபெக்ட்லி வேலிட் டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ இங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படுது நமக்கு. வை டு வி நீட் நெகட்டிவ் நம்பர்ஸ்? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ல தேவைப்படும். நான் ஒரு 3 சுச்சுவேஷன் நான் சொல்றேன். ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு டெஃபினட்டா நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படும். ஸோ டெம்பரேச்சர் இன் கோல்டு கண்ட்ரீஸ், டெம்பரேச்சர் இன் கோல்டு கண்ட்ரீஸ். அப்புறம் வேற எங்க தேவைப்படும்? நீங்க கடன் வாங்கினீங்கன்னா தேவைப்படும். ஸோ when you are borrowing money from someone, borrowing money from someone or some organization, பேங்க்ல இருந்து பாரோ பண்ணாலும் சரி, நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பாரோ பண்ணாலும் சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ வி யூஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் இந்த சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன் நம்ம பாரோயிங் மணின்றது ஒரு நெகட்டிவ் நம்பர் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேற எந்த சிச்சுவேஷன் நமக்கு நெகட்டிவ் நம்பர் தேவைப்படும்? ஜெய் மெயின் மார்க்கிங் ஸ்கீம். இப்போ ஜெய் மெயின் மார்க்கிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜெய் மெயினோட மார்க்கிங் ஸ்கீம் ஜென்ரலா நம்ம போர்டு எக்ஸாம் மாதிரி இருக்காது, இல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எக்ஸாம் மாதிரிலாம் இருக்காது. ஜெய் மெயின் மார்க்கிங் ஸ்கீம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு கரெக்டா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா +4, தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா -1, ஆன்சரே பண்ணலாம் 0. இதான் அவங்க மார்க்கிங் ஸ்கீம். ஸோ டெஃபினட்டா நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படும். நெகட்டிவ் நம்பர்ஸோட நாலேஜ் தேவைப்படும் இங்கேயும். ஸோ இந்த 3 சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கேயே அவன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்களேன். Example, when the temperature is 8 degrees below 0 degrees, it is less than 0. We can say the temperature is -8 degrees. So any temperature which is below 0 degrees, we use the negative symbol plus and the inner temperature, some temperature. So any temperature which is below 0 degrees is represented with the negative sign. அதான் 0 கீழே போனாலும் நீங்க நெகட்டிவ்ல தான் எழுதுவீங்க. ஸோ இப்போ மைனஸ் எனி சப்போஸ் இப்படி பாத்தீங்கன்னா
1 டிகிரி லெஸ் தென் 0 அப்பனா எப்படி எழுதலாம் நம்ம -1 டிகிரிஸ் எழுதலாம். 2 டிகிரிஸ் லெஸ் தென் 0னா -2 டிகிரி செல்சியஸ் எழுதலாம். 3 டிகிரிஸ் லெஸ் தென் 0னா -3 டிகிரி செல்சியஸ் எழுதலாம். சப்போஸ் 100 டிகிரிஸ் லெஸ் தென் 0னா -100 டிகிரி செல்சியஸ் எழுதணும். அவ்வளவுதான். -100 டிகிரிஸ் பேசிக்கா. செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ன்றதை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ எனி டெம்பரேச்சர் எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தென் 0 நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுவோம். -சைன் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வேற என்ன பண்ணலாம்? ஃபியூ மோர் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் நம்ம இப்போ. பேங்க் யூசஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் டெபாசிட்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் வித்ட்ராயல்ஸ். பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்க அக்கௌண்ட்ல நீங்க பணம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட்ல நீங்க பணம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. யூ ஹேவ் அ பேங்க் அக்கௌண்ட். நீங்க பணம் போட்டீங்கன்னா, அதாவது பணம் வந்து ஸ்டோர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பணம் அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா அது வந்து இல்ல அதுதான் நம்ம டெபாசிட்னு சொல்லுவோம். டு ரெப்ரசென்ட் டெபாசிட்னா என்னன்னா, நீங்க வந்து பணம் போடுறீங்க பேங்க்ல. யூ ஆர் பேசிக்லி டெபாசிட்டிங் மணி. அதுதான் நான் பணம் போடுறதுன்னு சொல்றேன். டெபாசிட் மணி. சப்போஸ் பணம் ரிமூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் நம்ம வித்ட்ராயல்னு சொல்லுவோம். வித்ட்ராயல்னா ரிமூவிங் மணின்னு அர்த்தம். ரிமூவிங் மணி. ரிமூவிங் மணி அதுதான் வித்ட்ராயல். டெபாசிட் பேர் என்னன்னா ஸ்டோரிங் மணின்னு அர்த்தம். யூஆர் அக்யூமுலேட்டிங் மணின்னு வச்சுக்கலாமே. அக்யூமுலேட்டிங் மணி. அக்யூமுலேட் மணினா அது பேரு டெபாசிட். ரிமூவிங் மணினா அது பேர் வித்ட்ராயல். பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க மணி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா, நீங்க மணி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது பேர் டெபாசிட்னு அர்த்தம். மணி ரிமூவ் பண்ணீங்கன்னா அது பேர் வித்ட்ராயல்னு அர்த்தம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ வித்ட்ராயல்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். அவன் என்ன சொல்றான்னா, பேங்க் யூசஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் டெபாசிட்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் வித்ட்ராயல்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஹவு வுட் பேங்க் ரெப்ரசென்ட் வித்ட்ராயல் ஆஃப் $19.43 கேட்கறான். ஸோ வித்ட்ராயல்னா என்ன? யூஆர் ரிமூவிங் மணின்னு அர்த்தம். யூஆர் ரிமூவிங்னா அது நெகட்டிவ் சிம்பிள் தான், நெகட்டிவ் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ $19.43 நம்ம எடுத்துடுறோம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ நம்ம அதை எப்படி சொல்லலாம்? -$19.43 சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பிளஸ் டெஃபினட்டா வராது. ஸோ இந்த மாதிரி வெறும் $19.43 சரி, பிளஸ் $19.43 சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ பிளஸ் சிம்பிள் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை எவ்ரி டைம். நீங்க வெறும்னா அப்படியே விட்டாலே போதும். ஸோ அந்த பிளஸ் சிம்பிள் நான் அழிச்சிடுறேன். சும்மா வெறும்னு விட்டாலே அது பிளஸ் தான் அர்த்தம். ஸோ பிளஸ் $19.43 நீங்க சொல்ல தேவையில்லை. மைனஸ்னா மட்டும் தான் நீங்க எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இதான் கரெக்டான ஆன்சர். பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா நீங்க பணம் ரிமூவ் பண்றீங்க. யூ ஆர் ரிமூவிங் மணி ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட். ஸோ -$19.43 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சிச்சுவேஷன் போலாம். Canasta is a card game where negative numbers represent losing points and positive numbers represent gaining points. ஓகே, நீங்க பாயிண்ட் கெயின் பேசிக்கா இது கிட்டத்தட்ட அந்த ஜெய்மீன் மார்க்கிங் ஸ்கீம் மாதிரி தான். கரெக்டா ஆன்சர் பண்ணா +4, தப்பா ஆன்சர் பண்ணா -1, ஆனா ஆன்சரே பண்ணலன்னா 0. ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ பேசிக்கா இதுல வந்து ஜெயிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏறும், தோத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் குறையும். ஸோ ஹவு வுட் லூசிங் 15 பாயிண்ட்ஸ் பி ரெப்ரசென்டட்? 15 பாயிண்ட்ஸ் தோத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் குறையுது. ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? -15 ரெப்ரசென்ட் பண்ணலாம். சின்ஸ் வி ஆர் லூசிங் 15 பாயிண்ட்ஸ், வி கேன் ரெப்ரசென்ட் இட் அஸ் -15. -15 சொல்லலாம். சப்போஸ் நமக்கு 10 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் கெய்னிங் 10 பாயிண்ட்ஸ், நம்ம +10 சொல்லலாம். இஃப் வி கெயின் 10 பாயிண்ட்ஸ், வி கேன் சே இட் அஸ் +10 சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வி ஆர் லூசிங் 15 பாயிண்ட்ஸ், ஸோ நம்ம -15 தான் சொல்ல போறோம். ஸோ ஆன்சர் வந்து -15. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல என்ன இருக்கு? நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன். ஓகே, இது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இது முடிச்சிட்டோம். இந்த 2 சாம்பிள் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படும், எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் தேவைப்படும்னு பார்த்திருக்கோம். அப்புறம் நம்ம ஹோல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பார்த்துட்டோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஜென்ரலா என்னன்னு பார்த்துட்டோம். நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 0 ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். இல்ல நம்பர்ஸ் விச் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் 0. ஸோ அதையும் சொல்லிடுறேன். லெஃப்ட் ஆஃப் 0. Numbers which are left of 0 are also called as negative numbers. Or called as negative numbers ன்னு சொல்லலாம், இல்ல negative integers ன்னு கூட சொல்லலாம். Negative integers. இல்லை negative numbers னே சொல்லலாம், ஜென்ரல் டேர்மா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஜென்ரலா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம். நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம். ஸோ பேசிக் இன்ட்ரோ டு இன்டீஜர்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த நம்பர்ல இருந்தா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.